1893 ஆண்டு தென்னாப்பிரிக்காவின் ஆளரவமற்ற ஒரு ரயில் நிலையத்தில் கடும் குளிரில் இரவை கழித்து கொண்டிருந்தார் 24 வயது நிரம்பிய இளைஞர் ஒருவர். ரயில் பயணத்துக்கான முதல் வகுப்பு டிக்கெட் வைத்திருந்தும் நிறவெறி காரணமாக கீழே இறக்கிவிடப்பட்ட அராஜகத்தை நினைத்து துடித்துக் கொண்டிருந்தது அவரது இதயம். வழக்கறிஞராக இருக்கும் தனக்கே இந்த கொடுமை என்றால் படிப்பறிவில்லாத இந்தியர்களுக்கு என்ன அநியாயங்கள் நடக்கும் என்பதை எண்ணி பார்த்த அவருக்கு நெஞ்சம் வெடித்துவிடும் போல் இருந்தது. இந்த அநியாயத்தை எதிர்த்து நிற்பதா அல்லது இந்தியாவுக்கு திரும்பி விடுவதா என்ற 2 கேள்விகள்தான் அப்போது அவரிடம் இருந்தது. இரவு முழுவதும் சிந்தித்த அவர் அடிமைத்தனத்தையும் அராஜகத்தையும் எதிர்க்க துணிந்தார். அதிகார வர்க்கத்தை எதிர்த்து போராட வேண்டும் என்றால் பணபலம் மற்றும் ஆள்பலம் வேண்டும். உன்னிடம் இந்த 2மே இல்லை என்பதால் தோற்று விடுவாய் என்று அவ நம்பிக்கையை விதைத்தவர்களின் வார்த்தைகளை உதறிவிட்டு தனியொரு ஆளாக நின்று போராடி அதில் வெற்றியும் பெற்றார். அந்த இளைஞர்தான் தேசத்தந்தை என்ற அனைவராலும் அன்போடு அழைக்கப்படும் மகாத்மா காந்தியடிகள். 1869 ஆண்டு குஜராத் மாநிலத்திலுள்ள போர்பந்தர் என்ற ஊரில் பிறந்தார். அகிம்சை போராட்டத்தில் கையில் எடுத்தார். ஆயுதம் கொண்டு தாக்குவதை விட எதிரியின் முன்மன உறுதியுடன் என்று சாத்வீகமாக போராடுவதுதான் உண்மையான வீரம். எதிரியிடம் காட்ட வேண்டியது எதிர்ப்புதானே தவிர வன்முறை அல்ல என்பது அவரது வாதம். ஜனவரி திங்கள் 30ஆம் நாள் இம்மண்ணுலகை விட்டு அவர் மறைந்தார். அவர் மறைந்தாலும் நம் மனதில் உறுதியோடு தேசப்பிதாவுக்கு வணக்கம் செலுத்துவோம்.